ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் நடைபெறுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நுழையும் குரு அங்கு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து 5ஆம் பார்வையா விருச்சக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியிலையும் பார்வையிடுறாரு. இதனால நிறைய ராசிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். இதுல எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும், அதாவது ஜூன் 2026 இருந்து அடுத்த ஆண்டு ஜூன் 2027 வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த இடத்துல கவனமா இருக்கணும்ன்றதை ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள்ன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துல இன்னும் சில கிரகங்களின் மாற்றங்கள் நிறைய பலன்களை உண்டு பண்ணுது. இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசினருக்கு இந்த ஜூன் மந்த் ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது என்னன்னா, புது நபர்களை, உங்களுக்கு தேவையான நபர்களை நீங்க சந்திப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய யோக காலம் தான் இந்த ஜூன் மந்த் இருக்குது. அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அவரு இந்த மாத பிற்பாதையில உங்க ராசிக்குள்ள, அதாவது ஜூன் 21ஆம் தேதி உங்க ராசியில நுழையிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை நாளா குரு 2ஆம் இடத்துல இருந்து தன வருவாயும் உங்களுடைய வாக்குஸ்தானத்திலயும் இருந்து உங்களுக்கு ஒரு பக்க பலமா இருந்தவர் இப்ப 3ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. ஜென்ரலா 3ஆம் இடத்துல கிரகங்கள் உச்சம் அடையும் போது, கொஞ்சம் பலமா இருக்கும் போது அது நமக்கு ஃபேவரபிளா இருக்காதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா, உங்களுடைய நெய்பர்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா மூத்த சகோதரர்கள், அடுத்ததா சொல்லணும்னா நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல சப்போர்ட், உங்களுக்கு தேவையான சப்போர்ட், உங்களுக்கு தேவையான ஹெல்ப்ன்றது கிடைக்கும். ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சம் அடைவதோடு அந்த இடத்துல உங்க ராசி அதிபதி சுக்கிரன் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து அவரும் இணைவு பெறாரு. அது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டும் நல்ல கைட்லைன்ஸும் கிடைக்குது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு புது நபரோட அறிமுகமும் சப்போர்ட்டும் கிடைக்கும். உங்களால அவங்க மூலமா நிறைய லாபங்களையும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2த்துக்கு அதிபதியான புதனும் 3ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாரு. ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா யோசிப்பீங்க. உங்களுக்கு தேவையான அந்த ஐடியாஸ், பிளான்ஸ் எல்லாம் சூப்பரா கிடைச்சிருங்க. மாத முற்பாதையில உங்க வீட்லயே இருக்கும் சூரியன் மாத பிற்பாதையில உங்களுக்கு 2ஆம் இடத்துல நுழையிறாரு. ஸோ கோபத்தை குறைச்சிக்கோங்க, வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் வேற உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத கோபத்தையும் கஷ்டத்தையும் உண்டு பண்ணுவாரு. அதாவது என்னன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் அங்கிருந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பார்வையிடுறதுனால பாத்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளையும் தேவையில்லாத பிரச்சனை அவமானத்தையும் சந்திக்க வச்சிரும். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஜூன் 21ல இருந்து உங்க ராசிக்குள்ளேயே செவ்வாய் நுழையிறாரு. ஸோ அகெயின் திரும்பவும் உங்களுக்கு 7க்கு 8க்கும் இருக்கிற இடத்துல பார்வையிடுறதுனால திரும்பவும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தான் சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல செவ்வாயோட பார்வை மட்டும்தான் இருக்குது, ஆனா குருவோட பார்வை இல்லை. குருவோட பார்வை இருக்குன்னா அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பார்வை சரியில்லாத பட்சத்தில் உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுனாலும் சரி, அதாவது என்னன்னா, படிக்கும் மாணவர்கள் இருக்கீங்க, ஹையர் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு அதிகமா ஃபீஸ் கட்டுறது அப்படின்றது இருந்ததுன்னா 2-3 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் படிக்கணுமா, அது நமக்கு செட் ஆகுமா, நமக்கு அது மேட்ச் ஆகுதா, நமக்கு இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேபி அது உங்களுக்கு ஜாயின் பண்ண அப்புறம் பிடிக்காம போகலாம். நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நீங்க எது ஒண்ணு செய்றீங்களோ அதுவே உங்களுக்கு ஒரு நஷ்டத்தையும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாததையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். என்னடா இது, ரொம்ப ஆசையா செஞ்சோம், கடைசியில இப்ப இல்லாம போயிடுச்சு, வேஸ்டா போச்சு அப்படின்றது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ரிஷப ராசினர் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா, எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாருல, அவருடைய 5ஆம் பார்வையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்வையிடுறாரு. அப்போ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அலைன்ஸ்ன்றது கண்டிப்பா சேரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் ஆகக்கூடிய அலைன்ஸ்ன்றது சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்றதுனால பாத்தீங்கன்னா,
உங்களுக்கு வரக்கூடிய அலைன்ஸ் நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸ் மூலமா வரும். இது இன்னார் பொண்ணுப்பா, இன்னார் பையன்பா, இது இந்த அலைன்ஸ் சூப்பரா உங்களுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா, ரெக்கமெண்டேஷன் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். வேலை தொழிலையும் சரிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா எஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா இதுவா இருக்கும். ஃபேமிலியில கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது, அவர் இன்னும் பலம் அடைகிறாரு. ஏன்னா மக நட்சத்திரத்துல இப்ப பயணத்தை தொடங்கிச்சு. ஏன்னா மக நட்சத்திரத்துல இப்ப பயணத்தை தொடங்கிட்டாரு, அதனால அவர் கொஞ்சம் பலம் அடைகிறாரு. சோ இந்த இடத்துல நீங்க ஃபேமிலியில கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லது. ஹெல்த் வைஸ் ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்கும்ன்றது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு சொல்லியிருந்தால, அவரோட பார்வை 7ஆம் பார்வையா உங்களுக்கு 6ஆம் இடத்துல விழுது, 7ஆம் இடத்துல விழுது. அவரே திரும்பவும் உங்க ராசிக்குள்ள நுழைஞ்சாலும் சரி, அங்க 7, 8 பார்வை விழுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னும் போது அப்ப உங்களுக்கு கோபங்கள் அதிகமா ஏற்படலாம், உடல் உஷ்ணம் அதிகமா ஏற்படலாம், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்படலாம். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அதுவும் கொஞ்சம் இன்னும் அதிகமா அக்ரிவேட் ஆகும். ஸோ ரிஷப ராசினர் வந்து அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த காலகட்டம், இந்த ஜூன் மந்த்ல நீங்க கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு நல்ல நபர்களோட சப்போர்ட், உதவி உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டான இடத்துல உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குங்க, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி ரிஷப ராசினருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. மற்றவங்க சப்போர்ட்டை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ஜூன் மந்த் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவத்தையும் குறைச்சிக்கணும். கோவம் இருக்கிற இடத்துலதான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. செவ்வாய் வந்து உங்களுக்கு தேவையில்லாம ட்ரிகர் பண்ணி விட்டுருவாரு, அதனாலதான் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். குடும்ப விஷயத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க வந்து உங்களுடைய மரியாதை காப்பாற்றப்படும். ரிஷப ராசினருக்கு புது நபர்கள் மூலமாக நல்ல நல்ல சப்போர்ட் கிடைக்குது, பயன்படுத்திக்கோங்க.